Bonjour à tous, j'espère que vous allez bien. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பிரெஞ்சு அகாடமி தமிழ் வீடியோவில் பிரெஞ்சு மொழியில் நாளாந்தம் உங்களுடைய நண்பர்களோடோ உறவினர்களோடோ பேசுவதற்கு தேவையான பயனுள்ள 10 வாக்கியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். நாம் தமிழில் கதைக்கும் பொழுது நான் சமைத்து கொண்டிருக்கிறேன், ஃபோன் கதைத்து கொண்டிருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூறுவோம் அல்லவா? இந்த வாக்கியங்களை பிரெஞ்சு மொழியில் இலகுவாக எப்படி பேச முடியும் என்பதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நிகழ்காலத்தில், அதாவது இப்பொழுது நாம் ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று நாம் கூறுவதற்கு être என்ற வினைச்சொல்லோடு en train de என்ற சொல்லையும் அதனோடு நாம் எந்த செயலை செய்கிறோமோ அந்த செயல் வடிவத்தை, அதாவது இன்ஃபினிட்டிவ் வடிவமாகவே நாம் கதைக்க முடியும். இதற்கு எமக்கு முதலில் être வினைச்சொல் நிகழ்காலத்தில் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். je suis, tu es, il, elle est, nous sommes, vous êtes, ils, elles sont. அடுத்து இதை வைத்து எவ்வாறு இந்த வசனங்களை மாற்ற முடியும் என்று பார்க்கலாம். நான் கதைத்து கொண்டிருக்கிறேன். நான் கதைத்து கொண்டிருக்கிறேன். இங்கு கதைத்தல் என்பதற்கான வினைச்சொல் parler. இங்கு நான் என்ற எழுவாய் வருகிறது. இதனுடைய être வினைச்சொல்லினுடைய வடிவம் je suis. je suis. நான் ஏற்கனவே கூறியிருந்தேன், கொண்டிருக்கிறேன் என்று ஒரு செயலை செய்து கொண்டிருப்பதற்காக en train de என்ற சொல்லை பாவிக்க வேண்டும் என்று. je suis en train de parler. je suis en train de parler. je suis en train de parler. அடுத்து அவள் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் என்று யாரும் கேட்டால், உதாரணமாக அவள் ஒரு புத்தகம் வாசித்து கொண்டிருக்கிறாள் என்று கூறுவதானால் அவள் என்பதற்கு நாம் எல் என்று கூற வேண்டும். இதனுடைய être வினைச்சொல்லினுடைய வடிவம் எல் ஏ. இதனோடு நாம் en train de, அடுத்து என்ன செய்து கொண்டிருக்கிறாள், வாசித்து கொண்டிருக்கிறாள், lire, இதனை ஒரு புத்தகத்தை un livre. elle est en train de lire un livre. இலகுவாக இருக்கிறது அல்லவா? திருப்பி நீங்களும் சொல்லி பாருங்கள். elle est en train de lire un livre. அடுத்து அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறான். இதை எவ்வாறு கூறலாம்? அவன் என்பதற்கு நாம் il என்று கூறலாம். இங்கு நாம் சொல்லியிருந்தது போல் être வினைச்சொல் பாவிக்க வேண்டும். இல்லோடு il est என்று கூற வேண்டும். en train de travailler, வேலை செய்தல், travailler. il est en train de travailler. il est en train de travailler. நாங்கள் பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நாங்கள் nous இதோடு être வினைச்சொல் சேர்க்கும் பொழுது nous sommes. கற்றல் apprendre. நாம் இங்கு en train de என்ற சொல்லையும் சேர்க்க வேண்டும். en train d'apprendre le français, பிரெஞ்சு மொழியை. nous sommes en train d'apprendre le français. இங்கு de என்பதற்கு நாம் ஏவை நீக்கி விட்டிருக்கிறோம். ஏனெனில் 2 உயிரெழுத்துக்கள் அருகில் வரக்கூடாது. அதனால் d'apprendre என்று வருகிறது. இவ்வாறான வாக்கியங்கள் உங்களால் இனிமேல் உருவாக்கி பேச முடியும் என்று நம்புகிறேன். தொடர்ந்தும் இதை போல சில உதாரணங்களை கற்றுக்கொள்ளலாம். என்னுடைய பிள்ளைகள் தோட்டத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் mes enfants, நாம் என்ற வினைச்சொல்லையும் சேர்க்க வேண்டும். mes enfants sont. விளையாடி கொண்டிருக்கிறார்கள் en train de jouer, எங்கே? தோட்டத்தில், dans le jardin. mes enfants sont en train de jouer dans le jardin. mes enfants sont en train de jouer dans le jardin.
அடுத்து உங்களுக்கான ஒரு பயிற்சி. நான் தொலைக்காட்சி பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த வாக்கியத்தை எவ்வாறு கூறலாம் என்பதை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அவர்கள் பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நாம் இல் அதனோடு எஸ் அல்லது எல் அதனோடு எஸ் சேர்க்கலாம். அதாவது ஆண்பால் பன்மை பெண்பால் பன்மை இதில் நாம் எவற்றையும் கூறலாம். நான் இங்கு இல் அதனோடு எஸ் சேர்த்து கூறுகின்றேன். Ils sont en train d'attendre காத்திருத்தல் attendre le bus. Ils sont en train d'attendre le bus. அவர்கள் பஸ்ஸிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். Ils sont en train d'attendre le bus. அடுத்து என்னுடைய மகள் அவளுடைய வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். என்னுடைய மகள் ma fille வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருக்கிறாள். en train de faire செய்தல். அவளுடைய வீட்டு வேலைகளை ses devoirs. Ma fille est en train de faire ses devoirs. கூறி பாருங்கள். Ma fille est en train de faire ses devoirs. நான் பொருட்கள் வாங்கிக் கொண்டிருக்கிறேன். Je suis en train de faire les courses. Je suis en train de faire les courses. அவள் சட்டையை தெரிவு செய்து கொண்டிருக்கிறாள். அவள் எத் என்ற வினைச்சொல்லோடு வரும் பொழுது எல் ஏ. தெரிவு செய்தல் ஸ்வசீர். நாம் தெரிவு செய்து கொண்டிருக்கிறாள் என்று கூற வேண்டும். அதனால் en train de choisir இதனை சட்டையை la robe. Elle est en train de choisir la robe. Elle est en train de choisir la robe. இதே போல வாக்கியங்கள் தினமும் நாம் கதைக்க வேண்டி ஏற்படும். இதனால் இந்த மாதிரி வாக்கியங்களை நீங்களும் உருவாக்கி பயிற்சி செய்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறக்காமல் ஃப்ரெஞ்ச் அகாடமி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அருகில் வரும் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.